அனைவருக்கும் வணக்கம். நான் சுலாமணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கடற்கரையில் தான் இருக்கோம். இன்றைக்குள்ள மீன்களோட ஏலத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரியா? ஏன்னா இன்றைக்கி வந்து மீன்கள் ரேட்டே போகாது. ஏன்னா அப்படின்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் கடலுக்கும் போகலை, கொஞ்சம் பேர் தான் கடலுக்கு போயிருக்காங்க. அதனால் மீன்களோட விலை எப்படி போகுதுன்றதை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப காற்று வேறு அடிக்குதா, இப்போ என்னென்னு தெரில. நேற்று கொஞ்சம் முந்தானது கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தனால கொஞ்சம் மீன்களுக்கு வந்து, அதாவது கடலுக்கு வந்து மீன்களுக்கு போட்டு அந்தளவுக்கு போகலை. பார்ப்போம், கடைசி வரைக்கும் பாருங்கள். அன்னம் போட்டும் வருது, பார்ப்போம். அண்ணன் வந்து கைத்துக்கும் ஸ்டிக்கும் போட்டிருப்பாங்க. அப்போனா பாறை, அப்படி இல்லைனா ஊழி, இந்த மாதிரி மீன்கள் தான் வரும். பார்ப்போம் அவங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க, அந்த மீன் எவ்வளோ ரூபாய்க்கு முடிய போகுதுன்னு பாருங்கள். பாறை இன்றைக்கி ரேட்டு எவ்வளோ ரூபாய்க்கு போகும்னு சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா மாலை அதிக பேர் போட்டிருக்காங்கன்றனால கடற்கரைக்கே ஏலம் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக வருது. ஆமாம், இப்போ தான் போட்டு கரைக்கு வருது. பார்ப்போம் எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு தெரில. எத்தனை பாறை ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். இந்த 2 பாறை ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, பரவாயில்லாத சைஸு. எப்போவுமே கடல் தண்ணியில் அப்படி முக்கிய தான் நாங்கள் கொண்டு வந்து போடுவோம். ஆனால் இப்போ பிடிச்ச மீன் தான், ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சது தான். 2 பாறை கொண்டு வராங்க. இது தூண்டி போட்டு பிடிச்சது தான். விலை பாருங்க கடைசி 50 50 60 60 60 60 60 60 ரூபாய் 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 60 ரூபாய். அண்ணன் எடுத்துக்கோமனே, ராணி எடுத்து கொடுக்கணும். வேற கார்ல போட்டு உங்க கார்ல போட்டு எவ்வளவுமா கூறணும் கேளுங்கம்மா. பாறைகள 400 400 400 400 ஒரு பாறை 320 30 40 50 60 370 400 ரூபாய் 410 20 30 440 450 400 400 400 400 400 400 ரெண்டு பேர் எடுத்துருமா. 400 எடுத்துக்கோ. ஜான் எடுத்து கையில் எடுத்துருங்க. 400 400 இம்மா 750 ரூபா 2 பேரா கேள்வி எடுத்துக்கோங்க. 750 ஜானந்தனையா 100 ரூபா தந்துட்டோம். 400 400 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் ராலு 400 ராலு 400 400 400 400 ரூபாய் 400 ரூபாய். அண்ணே முருகேசன் 400 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் 400 400 400 400 400 400 400 400 ரூபாய் 400 ரூபாய்க்கு அட்டைதாக்கா 2 எடுத்து காய்ச்சி 200 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய் ஜனவாதையா 200 200 210 210 நல்ல மஞ்சப்பாறை 210 ரூபாய் 210 ரூபாய் 210 ரூபாய் 4 பாலண்டு லேச கூட்டு 20 ரூபாய் 220 ரூபாய் 220 ரூபாய் 220 220 220 ரூபாய் 220 ரூபாய் 220 ரூபாய் 220 220 ராணியக்கா 220 எவ்வளவு வேணும் சொல்லுங்க. 170 கேள்வி இருக்கா? 170 170 கேள்வி இருக்காமா? 170 170 வேணுமா? 300 ரூபா. ஏன் கறிக்கு 6 கால் 310 20 30 40 50 60 70 80 90 400 வெறும் 400. எதுனா
ரெண்டு தோக்க மேலே இதான் 100 110 110 110 110 நண்டு 2 கிலோ 110 ரூபா. ஏன் யாரு காடு கழிக்க வெறும் 110 110 110 110 110 110 110 110 110 அடிக்க போறேன். 100 ரூபா மெட்ராஸ்ல நிக்க பாருங்க ஒரே 310 310 20 20 30 470 470 யாருக்கா 470 80 90 500 510 40 50 550 90 600 கேள்விக்காக 600 சுமார் 98 429 490 490 கேள்வி இருக்கா இருக்காட்டு 490 சுமார் வேறதுக்கா குயினாக்கா நான் 6 அப்புறம் வேணுமா 4 தான் வரேன் 100 100 100 100 120 அண்ணே 120 25 அண்ணே 120 200 அடிக்கிறேன். எவ்வளவு வேணும்? ஏன் 100 100 100 100 வாங்கண்ணே. இது 100 100 100 100 100 100 100 100 தொறாயில வேணுமா? 100 ரூபாய்க்குறேன். குயினாக்கா 100 ரூபாய்க்கு வேணுமாக்கா? 100 ரூபாய் கேள்வியில 100 ஐயா யாரு கேட்டா வெறும் 100 100 100 100 100 100 உயிரோட இருக்கு 100 100 வெறும் 100 300 கிராம் 100 100 100 100 100 100 100 வெறும் 100 ரூபாய் வெறும் 100 வெறும் 100 வெறும் 100. நான் வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மீன்கள் வந்து அந்த அளவுக்கு வரலை, ரொம்ப கம்மியான மீன்கள் தான் வந்துருந்துட்டு. ஆனால் இன்றைக்கி இறால்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேட்டு உண்மையிலே கம்மி தான். இறாலோட ரேட்டெல்லாம் கேட்டுட்டிங்கன்னா வரி இறால் வந்து ரொம்ப ரேட்டு கம்மி இன்றைக்கி வந்து. மற்ற நாளாக இருந்தால் ரேட் ரொம்ப போகும், ஆனால் இன்றைக்கி ரொம்ப கம்மி. ஆனால் நிறைய பேர் மாலை போட்டிருக்கனால ரேட் ரொம்ப கம்மியாக போகுது நம்ம கடற்கரையில்.